பிளாஸ்டிக் நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப கேட்குறது, ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுறது. இப்போ உள்ள ஜென்ரேஷனை வந்து நம்ம பிளாஸ்டிக் ஜென்ரேஷன் அப்படின்னே சொல்லலாம். உலகத்தில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் 350 மில்லியன் பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து உண்டாகுது. இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் இது வந்து ரொம்பவே மோசமானது. ஏன் தெரியுமா? அது வந்து நான் பயோடிகிரேடபிள், அதாவது அது மக்காது. பூமியில் அந்த பிளாஸ்டிக் வந்து அப்படியே இருக்கும். நாள் ஆக ஆக கிட்டத்தட்ட ஒரு 500 வருடங்கள் ஆகும்போது அந்த பிளாஸ்டிக் என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் டவுன் ஆகும், மைக்ரோ பிளாஸ்டிக்காக. அதாவது கண்ணுக்கே தெரியாத நுண் துகள்களாக அது வந்து உடையும். ஆனால் அது உடையிறதுக்கு முன்னுக்கூட்டி இந்த பிளாஸ்டிக் வந்து அந்த இடத்துல இருக்கும். அது இருக்கும்போது அது மண்ணோட கலந்து அது ரியாக்ட் பண்ணி ஹார்ம்ஃபுல் கேஸஸை வந்து இந்த அட்மாஸ்பியரில் வந்து கொடுக்கும். அதாவது நச்சு கலந்த காற்றை கொடுக்கும். அந்த மண்ணை மாசுபடுத்தும். அந்த மண்ணோடைய நல்ல தன்மை போய் நச்சு கலந்த தன்மை வரும். அந்த நச்சு தான் என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே மண்ணுக்குள்ளே போய் போய் நிலத்தடி நீருக்குள்ளே போகும். அது ஒரு வகை. அடுத்தது என்ன அப்படின்னா அது மக்காமல் அப்படியே அந்த பூமிக்கு அடியில் அப்படியே போய் போய் ஒரு பெரிய லேயரே ஃபார்ம் பண்ணிடும். மழை நீர் என்ன செய்யும்? அது வழியோடி போக முடியாது. அதனால் அங்கேயே அப்படியே அது இருக்கும். அதனால் நிலத்தடி நீர் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதாவது அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த பிளாஸ்டிக் நிலத்தை வந்து ரொம்பவே மாசுபடுத்தும். இந்த பிளாஸ்டிக் நம்ம அங்கங்கே போடுறோம், ரோட்டில் போடுறோம், வெளியே போகும்போது எங்கேனாலும் நம்ம வந்து தூக்கி போடுறதும், குப்பை அவ்வளோ குப்பை வந்து சேருது. லாரியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் வேஸ்ட் தான் டம்ப் பண்ணி போகுது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா நாளடைவில் அப்படியே நீருக்குள்ளே போகுது, சாக்கடைக்குள்ளே போகுது, சாக்கடையிலேருந்து நீர்நிலைக்கு போகுது. எல்லா நீர்நிலையுமே ஒரு காலகட்டத்தில் கடலில் தான் போய் சேருது. இதனால் கடல்லையும் அது மாசுபடுத்துது. அதோடைய கெமிக்கல் வந்து ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல். அது கடல் நீரில் கலக்குது. அதனால் கடல்வாழ் உயிரினங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு நச்சு கலந்த ஒரு பொருளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பிளாஸ்டிக் வந்து கடல்வாழ் உயிரினங்களுடைய கழுத்தை அப்படியே வந்து சுற்றி இறுக்கி அந்த உயிரினங்கள் வந்து உயிரிழக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இந்த பிளாஸ்டிக் பொருள் அப்படின்னு தெரியாமல் அநேக கடல்வாழ் உயிரினங்கள் வந்து அதை சாப்பிட்றது. அது வயிற்றுக்குள்ளே டைஜஷன் ஆகாமலேயே அஜீரணத்தினால கூட நிறைய உயிரினங்கள் உயிரிழக்குது. கடல்வாழ் உயிரினங்கள் மட்டும் இல்லை, நிலத்தில் இருக்கிற உயிரினங்கள் கூட இந்த பிளாஸ்டிக்கை வந்து அது பாட்டுக்கு குப்பையில் இருக்கிறத சாப்பிடும்போது இந்த பிளாஸ்டிக்கையும் சாப்பிட்றது. அது டைஜஷனே ஆகாமல் அது அஜீரண கோளாறுனால ரொம்பவே கஷ்டப்படுது. இதோடைய இந்த ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் இன்னும் சொல்லிகிட்டே நம்ம வந்து போகலாம். இந்த பிளாஸ்டிக் நுண் துகள்கள் அப்படிங்கும்போது அது நிறைய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸை கொடுக்குது. பைஃபினைல் ஏ, ஃபேத்தாலைட்ஸ் அப்படின்னு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸை வந்து அது வந்து வெளியிடுது. அது வெளியிடும்போது அது மனிதனுடைய உடலை வந்து ரொம்பவே பாதிக்குது. அவனுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது, குழந்தையின்மை பிரச்சனையை வந்து உருவாக்குது, நுரையீரலில் பிரச்சனை உருவாக்குது, கேன்சரை உருவாக்குது, அறிவாற்றல் குறைபாடு, அது காக்னேட்டிவ் இம்பேர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அநேக உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகளை வந்து இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்னால் வருகின்ற இந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் வந்து மனிதனுக்கு உருவாக்கி கொண்டே வருது. நம்ம இந்த பிளாஸ்டிக் பொருளில் வந்து சாப்பாடு வைப்போம், தண்ணி வைப்போம். அப்போவும் இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற இந்த கெமிக்கல் நம்ம சாப்பாடு பொருளோட தண்ணியோட கலந்துருது. அதனால் அந்த பொருளும் மாசுபடுது, நச்சு கலக்குது. அதை தான் நம்ம சாப்பிட்றோம், குடிக்கிறோம். ஸோ இந்த பிளாஸ்டிக் பேக்கெல்லாம் தயாரிக்கிறதுக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ். அதாவது இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை வந்து நம்மளால் புதுப்பிக்கவே முடியாது.
ஒரு முறை நம்ம பூமியிலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பெட்ரோல் திரும்பவும் அந்த பூமிக்கடியில் ஊறி வர்றதுக்கு எத்தனையோ மில்லியன் ஆண்டுகள் ஆகும். அத்தனை மில்லியன் ஆண்டு கழித்து தான் அந்த திரும்பவும் பூமியில் வந்து அந்த பெட்ரோலியம் வரும். அதனால் இந்த எல்லா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸும் ரொம்பவே விலையேறப்பெற்றது. அது வந்து திரும்பவும் பூமிக்கு வரவே வராது. ரொம்ப 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 காலங்கள் ஆகும். அதனால் நம்ம இந்த பிளாஸ்டிக் பொருள் வாங்கும்போது அதை உபயோகிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று அது நம்மளுடைய உடலுக்கு சரி, மண்ணுக்கு சரி, காற்றுக்கு சரி, தண்ணீருக்கு சரி, எல்லாத்துலேயுமே அது மாசை கொண்டு வருது. நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருது. அடுத்தது அது தயாரிக்க பயன்படுத்துகிற பொருள், இதோடைய தன்மை வந்து நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் பேக்கெல்லாம் தயாரிக்கும் போது அதிலிருந்து வருகின்ற ஒரு நச்சு கலந்த காற்று அநேக நுரையீரல் பிரச்சனைகளை வந்து உருவாக்குது. 1.8 மில்லியன் டன்ஸ் கார்பன் வந்து இந்த பிளாஸ்டிக் பேக் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எமிட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை வந்து கூறுகிறது. இது 2019 ஆண்டோடைய ஆய்வறிக்கை. இது மட்டும் இல்லை, இந்த பிளாஸ்டிக்கை பேர்ன் பண்ணும்போதும் அநேக கெமிக்கல் வந்து கலக்குது. ஸோ இதுவுமே உடல் ரீதியாக அநேக பிரச்சனைகளை உருவாக்குது. கிட்டத்தட்ட 91,000 1,00,000 வரைக்கும் மக்கள் வந்து உயிரிழக்கிறாங்க. அதுவும் 55 64 வயதுக்குள்ளே அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. யூஎஸ்லேருந்து வந்த ஒரு ரிப்போர்ட். ஏன்னா இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற கெமிக்கல்னால. ஸோ இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற கெமிக்கல் எல்லாத்துலேயுமே கலந்துருச்சு. இந்த கெமிக்கல் கலந்ததை நம்ம தான் சரிப்படுத்தணும். அதுக்கு நம்ம பிளாஸ்டிக் உபயோகிக்கிறத வந்து நம்ம எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து குறைக்கணும், ரெடியூஸ் பண்ணணும். நம்ம பிளாஸ்டிக் ஒரு பொருள் நம்ம கையில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு ரீயூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம ரீயூஸ் பண்ணணும். அதை எடுத்து நம்ம வந்து குப்பையில் போடக்கூடாது. மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த பிளாஸ்டிக்கை வந்து ஒரு முறை யூஸ் பண்ணிவிட்டு குப்பையில் போடுறது தான் பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ அதனால் அந்த பிளாஸ்டிக் பொருள் எதுவாக இருந்தாலும் ஒன்று அதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணணும். நம்மளால் அதை ரீயூஸ் பண்ண முடியாதா, அதை ரீசைக்கிள் பண்ணணும். ரீசைக்கிள் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை இன்னொரு வடிவத்தில் வந்து உபயோகிப்பாங்க. அதனால் இந்த பிளாஸ்டிக் பொருள் தயாரிக்கிற ஒரு தன்மை வந்து கொஞ்சம் குறையும். ஸோ இதுதான் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவியாகும். அதனால் நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம், ரீயூஸ் பண்ணுவோம், ரீசைக்கிள் பண்ணுவோம். பிளாஸ்டிக் பொல்யூஷனை நம்ம தடுப்போம்.